சீமான் இன்று விசாரணைக்கு ஆஜராகாவிட்டால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை. இன்று விசாரணைக்கு ஆஜராக முடியாது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டம். என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஏதும் செய்ய முடியாதுன்னு நீங்க சும்மா இப்படி போட்டு இப்படி அசிங்கப்படுத்தி நீங்க இவ்வளவு நேரம் ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்ல, இது மாதிரி தான் செய்யலாம். இதுக்கெல்லாம் அஞ்சிரவணும், இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்றது, இதுக்கு பயந்து ஓடுற ஆளோ நான் கிடையாது. வர முடியாது, ஒன்னால முடிஞ்சதை பாரு. என்ன என்ன சீமான் வீட்டு காவலாளி அமல்ராஜ் உதவியாளர் சுபாகருக்கு மார்ச் 13ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். சோழிங்கநல்லூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவு. சென்னை நீலாங்கரை காவல் நிலையத்தில் குவிந்த நாத்தக்க நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள். சீமான் வீட்டில் போலீசார் தான் அத்துமீறி நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு. சீமானின் பேச்சுக்கு பதிலளிக்கும் வகையில் நடிகை விஜயலட்சுமி வீடியோ வெளியீடு. 2 நாட்களுக்கு முன்பு கூட சமாதானம் பேச தூது அனுப்பியதாக விஜயலட்சுமி தகவல். நாத்தக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டின் காவலாளி கைது செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தாவேக கண்டனம். சீமான் வீட்டு காவலாளியை போலீசார் கைது செய்திருப்பது வருத்தமளிப்பதாகவும் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் லயோலா மணி எக்ஸ் தளத்தில் பதிவு. குமரி, நெல்லை, தஞ்சை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். கனமழை எச்சரிக்கையொட்டி மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் ஆலோசனை. கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை பாதுகாக்க உத்தரவு. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் உண்ணாவிரதம். காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் இன்று முதல் உண்ணாவிரத போராட்டம். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் தமிழ்நாடு பயணம் ரத்து. சென்னை ஐஐடியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க மாட்டார் என அறிவிப்பு. தொகுதி வரையறை குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா தெளிவுபடுத்த வேண்டும். அமித்ஷா திமுகவை விமர்சிப்பது திசை திருப்பும் செயல் என உதயநிதி ஸ்டாலின் சாடல். ஹிந்தி என்ற புல்லுருவியை அமரவிட்டால் சத்தை உறிஞ்சி தாய்மொழியை கொன்றுவிடும். மும்மொழி கொள்கை தொடர்பாக கவிஞர் வைரமுத்து கவிநடையில் கருத்து. தமிழகத்தில் பரவும் போதை கலாச்சாரத்தால் குற்ற செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரிப்பு. திமுக அரசும் காவல்துறையும் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. ஜமைக்காவில் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழரின் உடல் தாயகம் கொண்டு வரும் பணிகள் தொடங்கியது. டிசம்பர் மாதம் கொல்லப்பட்ட நெல்லை இளைஞரின் உடல் ஓரிரு நாட்களில் தமிழகம் வருகிறது. போராட்டத்தில் பங்கேற்பதை தடுக்க திண்டுக்கல்லில் வீட்டு காவலில் வைக்கப்பட்ட மாதர் சங்க மாவட்ட தலைவர். போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மாதர் சங்க தலைவரை அழைத்துச் சென்ற மார்க்சிஸ்ட் எம்பி சச்சிதானந்தம். 3 மணி வரைக்கும் நாங்க வெயிட் நீங்க வெரிஃபை பண்ணுங்க, நீங்க வெரிஃபை பண்ணுங்க.
கோவையில் ஓடும் பேருந்திலிருந்து கீழே குதித்த பெண் படுகாயம். கணவன் இறங்கியதாக நினைத்து பேருந்திலிருந்து குதித்த அதிர்ச்சி காட்சி. கிரிப்டோ கரன்சி மூலம் 2,40,00,000 ரூபாய் மோசடி. நிறுவன திறப்பு விழாவில் கலந்து கொண்ட நடிகைகள் தமன்னா, காஜல் அகர்வாலிடம் விசாரணை நடத்த புதுச்சேரி போலீசார் திட்டம். தமிழகம் முழுவதும் அங்காளம்மன் கோவில்களில் வெகு விமர்சையாக நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழா. அம்மன் மீது நெல்லை வாரி இறைத்து பக்தர்கள் வழிபாடு. தொகுதி மறுசீரமைப்பு குறித்து அமித்ஷா பேச்சுக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கண்டனம். தொகுதி மறுசீரமைப்பு தென் மாநிலங்களின் அரசியல் செல்வாக்கை பலவீனப்படுத்தும் முயற்சி என குற்றச்சாட்டு. பாஜக தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் போலி வாக்காளர்களை சேர்ப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தேர்தல் ஆணையம் முன்பு போராட்டம் நடைபெறும் என மம்தா எச்சரிக்கை. தமிழகத்தின் மும்மொழி கொள்கை எதிர்ப்பை ராகுல் காந்தி ஒப்புக்கொள்கிறாரா? சமூக வலைதளத்தில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கேள்வி. செபி அமைப்பின் தலைவராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி துஹின் காந்தா நியமனம். செபி தலைவர் மாதவி புச்சின் பதவிக்காலம் இன்றுடன் முடிவதால் புதிய தலைவர் நியமனம். காஷ்மீரில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் கவிழ்ந்த கார். 7 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. 3 பேர் மாயம். தெலங்கானா சுரங்க விபத்து நிகழ்ந்து இன்றுடன் 1 வாரம் நிறைவு. சுரங்கத்தில் 7 நாட்களாக சிக்கியுள்ள 8 தொழிலாளர்களின் நிலை கேள்விக்குறி. அமெரிக்க அதிபர் டிரம்புடன் இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் சந்திப்பு. இங்கிலாந்து வருமாறு மன்னர் சார்லஸ் சார்பில் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அழைப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்பை இன்று சந்திக்கிறார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. போரில் உதவியதற்காக உக்ரைனிலிருந்து கனிம வளங்களை வெட்டி எடுத்துக் கொள்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்தம் நாளையுடன் நிறைவு. காசாவில் போர் நிறுத்தத்தை நீடிப்பது குறித்து பேச இரு தரப்பினரும் சம்மதம். இஸ்ரேலில் பாதசாரிகள் மீது கார் மோதியதில் 14 பேர் படுகாயம். ஓட்டுநரை பிடித்து விபத்தா பயங்கரவாத தாக்குதலா என விசாரணை. வாழ்வா சாவா போட்டியில் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் அணிகள் இன்று பல பயிற்சி. சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்ய இரு அணிகளும் தீவிரம். பாகிஸ்தான் வங்கதேசம் இடையேயான சாம்பியன்ஸ் லீக் போட்டி மழையால் ரத்து. ஆறுதல் வெற்றி கூட பெற முடியாமல் இரு அணிகளும் ஏமாற்றம். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் ஒரு வெற்றியை கூட பதிவு செய்யாத பாகிஸ்தான் மழையின் தயவால் ஒரு புள்ளியை பெற்று மோசமான சாதனையுடன் தொடரிலிருந்து வெளியேறியது.
மகளிர் பிரீமியர் லீக் போட்டியில் பெங்களூரை வீழ்த்தி குஜராத் அணி வெற்றி. இன்றைய போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மோதல். துபாய் ஓபன் டென்னிஸ் காலிறுதியில் மெத்வதேவ் அதிர்ச்சி தோல்வி. ஆடவர் இரட்டையர் பிரிவில் யோகி பாம்ரி ஜோடி அரையிறுதிக்கு தகுதி. பஞ்சாப் அணிக்கு எதிரான ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் கோவா வெற்றி. இன்று இரவு நடைபெறும் ஆட்டத்தில் ஒடிஷா முகமதின் அணிகள் மோதல். அஜித் நடித்துள்ள குட் பேட் அக்லி படத்தின் டீசர் இன்று இரவு 7 மணிக்கு வெளியாகிறது. 1 நிமிடம் 34 நொடிகள் கொண்ட டீசர் வெளியிடப்படும் என படக்குழு அறிவிப்பு.